ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷனா குடியர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான. நல்லா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஞ்சு மாதிரி நல்லா மெதுவாக நல்லா இருக்கும். பஞ்சு பஞ்சாக பாருங்கள். இப்படி சாப்பிட்றதுக்கு மெத்துனும் குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அஞ்சரிசி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் செய்யலை, எங்கள் ஆச்சி தான் செய்ய போகிறாங்க. ஸோ அவங்களே இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. அஞ்சரிசி பணியாரத்துக்கு செய்யறதுக்கு பொருள் பச்சரிசி 100 கிராம், புழுங்கலரிசி 100 கிராம் எடுத்து, இது 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கிறணும். தனியாக 1 டீஸ்பூன் வெந்தயம், சவ்வரிசி 50 கிராம் தனியாக, அதை தனியாக 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எண்ணெயில் ஊற்றணும். அதை ஊற்றும் போது காமிக்கிறேன் எப்படி ஊற்றணும். இப்போ சவ்வரிசியும் இது வெந்தயத்தையும் போட்டிருக்கேன். முதல்ல அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் இது சேர்த்து உளுந்து, பச்சரிசி, புழுங்கலரிசி, பாசிப்பருப்பு ஊற வச்சதை தனியாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஏலக்காய் தான் போட்டுருணுங்க. இல்லை வெள்ளத்தை போட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ போட்டுக்கலாம். இது உடம்புக்கு நல்லது. இப்போ தான் சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாதுன்றாங்க சீனினா. அதனால் வெல்லம் நான் போட்டு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நமக்கு நல்லது. வெல்லம் போட போகிறேன். மாவை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இது மாதிரி வச்சுட்டு நல்லா சட்டி வச்சு எண்ணெய் கடாய் வச்சுட்டு நல்லா அதை எண்ணெய் காய விட்டு இதை ஊற்றணும். இப்படி எண்ணெயில் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயில் ஊற்றிட்டு இப்படி பண்ணணும். இப்படி எடுத்துகிட்டே இருக்கணும். நல்லா ஓரெல்லாம் கரை கட்டி வரும். அழகாக உப்பி மேலே வரும். நல்லா அப்புறம் திருப்பி விடணும். நல்லா செவந்து வந்த உடனே எடுக்கணும். பொன்னிறமாக அப்படி வந்துடும். நல்லா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஞ்சு மாதிரி நல்லா மெதுவாக நல்லா இருக்கும். பஞ்சு பஞ்சாக பாருங்கள். இப்படி சாப்பிட்றதுக்கு மெத்துனும் குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. பாருங்கள். இப்போ சூப்பரான அஞ்சரிசி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஆச்சி நமக்காக செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷும் கூட. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யக்கூடியது தான். பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஏலக்காய், வெல்லம், ஜவ்வரிசி, அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.